பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம நெறைய ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது, ஒருத்தர பேசும்போது, அந்த கால நேரம் ரொம்ப கவனமா பார்க்கணும். அந்த கால நேரத்த பார்த்து பேசணும். ஏன்னா, சில காலங்கள் நம்மளுக்கு சரியில்லாத நீங்க திட்டுறது ஃபுல்லா அவங்கள திட்டினாலும், அது ஃபுல்லாவே ரிப்பீட் ஆகி உங்க பக்கம் அம்புகள் ஃபுல்லா உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ராமாயணம், மகாபாரதம் டிவில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராமர் அம்பு எய்வாரு. அந்த அம்பு அவங்கள பட்டுட்டு திரும்ப அதே இடத்துக்கு ராமர்கிட்டயே திரும்பி வரும். அந்த அம்புகள். இது என்னன்னா, அம்புகள் எய்வது அப்படிங்கிறது நம்ம சொல்ற வார்த்தைகள், மத்தவங்கள சொல்ற வார்த்தைகள் அவங்கள தொட்டுட்டு, அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயி உங்களுக்கே உங்க வாழ்க்கையில் உள்ளுக்கு வரும். அதனால ஒருத்தரை நம்ம திட்டும்போதோ, ஒருத்தர்ட்ட பேசும்போதோ, அவதூறு வார்த்தைகள், அவதூறான சொற்கள் சொல்லும்போது, அது கண்டிப்பாக எப்படி வில் திரும்ப ரிட்டர்ன் ஆயி ராமர்ட்ட வருதோ, அதேபோல் அந்த வார்த்தைகளும் உங்களை சார்ந்து உங்களையும் சாடும் அப்படிங்கிறத நெனச்சுக்கோங்க. ஏன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க எதையாச்சும் ஒருத்தருக்கு சொல்லும்போது, உங்க குழந்தைங்கள திட்டும்போது, நம்ம நெறைய பேரு பார்த்துருக்கோங்கன்னா, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க கிச்சன்ல. அவ்வளவு திட்டுவாங்க. குழந்தைங்கள, புருஷன எல்லாத்தையும் திட்டுவாங்க. திட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாத்திரம் சவுண்டு டம்மு கிம்மு டம்மு கிம்முன்னு விழும். அந்த விழும்போது அந்த சவுண்டுக்கு ஓடுவா பாருங்க மகாலட்சுமி. வீட்ட விட்டு எத்தனையோ திசைக்கு ஓடிருவா. உங்க வீட்டு பக்கமே நிக்க மாட்டா. ஏன்னா, அந்த சவுண்டு பிடிக்காத சவுண்டு மகாலட்சுமிக்கு. ஏன்னா, அவ்வளவு டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டா, குழந்தைங்களும் காத பொத்தும், கணவர் காத பொத்திக்கிட்டு இருப்பாருங்க. நீங்க சொல்ற வார்த்தைகள் எதுவுமே அவங்கள விழாது. ஆனா யாருக்கு விழும்? உங்க வீட்டில் தெய்வ அம்சம் உள்ள மகாலட்சுமி குடியிருப்பா. அவ காதுல அவ ஓட்டமா ஓடிருவா. அதனால வார்த்தைகள் மிக முக்கியம். உங்க குழந்தையாக இருந்தாலும் சரி, என் புருஷன தான் நான் திட்டுறேன். என் குழந்தைங்கள தான் திட்டுறேன். அதனால உங்களுக்கு என்ன? அப்படிங்கிற வார்த்தைகள சொல்லாதீங்க. ஏனால் நீங்க சொல்ற வார்த்தைகள் ஃபுல்லா திரும்படி அது உண்மையாக நடக்கட்டும் அப்படிங்கிறதை நம்மளுக்கு ஒரு தேவதையாக, தேவர்களாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி போய்க்கிட்டே இருப்பாங்க. எப்பல்லாம் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க என்னென்ன வேண்டுதீர்களோ, என்னென்ன யோசிக்கிறீங்களோ, அது ஃபுல்லாவே உங்களுக்கு வார்த்தைகளாகவும், வாழ்த்துக்களாகவும் மாறும். அதனால அதிகாலையில் கனவு காண்பது கூட அதிகாலை நான் தூக்கத்துல தானே இருந்தேன். அப்ப அதிகாலை கனவு பலிக்கும்ங்கிறது ஏன் இத சொல்றோம்னா, அதிகாலை கனவு காணும்போது அத கூட வாழ்த்திட்டு போவாங்க தேவர்கள். அப்படியே உன் கனவு நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அதனாலதான் அதிகாலை கனவு பலிக்கும்ங்கிறது. அதனாலதான் காலையில கனவு கண்டறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துருங்க. நல்ல கனவா இருந்தா பழிக்கலாம். கெட்ட கனவு வந்தா என்ன பண்றது? அதனால அதிகாலையில் கனவு கண்ட வேண்டாம். அப்படிங்கிறதுக்காகவே காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து தியானத்தில் உட்கார்ந்துருங்க. விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை ஏற்படுத்திட்டு வரோம். இப்ப இந்த நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் வார்த்தைகளை நம்ம தேவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவது போல், அதாவது சாயங்காலம் அந்தி சாயும் நேரங்களும் தேவர்களுடைய குடி அமர்வதற்காக நம்ம வீட்டுக்கு வலம் வருவார்கள். அத்தனை தேவர்கள் வரும்போது நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள், கெட்ட சொற்கள், இல்லாட்டா டிவியில ஒப்பாரி சவுண்டு, டிவிய ஒருத்தர் தாக்கிக்கிட்டு பேசுறது எல்லாமே யாருக்கு கொடுக்கிற வார்த்தைகளா இருக்கும்? தேவர்களுக்கும், தேவாதி தேவர்களுக்கும் கொடுக்கிற வார்த்தைகளாக மாறிவிடும். நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல சாயங்காலம் ஸ்லோகம், மந்திரங்கள் போடுவோம் அந்த காலத்துல. காலையில சுப்பிரபாதம், நைட்டு ஈவினிங் கந்த சஷ்டி கவசம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இதெல்லாம் போடும். அப்ப தேவர்கள் வரும்போது வரவேற்கும் வார்த்தைகளாக அது உருவாகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங் நேரம் டிவியை ஈவினிங்னா 6 மணி ஆனா வரிசையா சீரியல். அந்த சீரியலை பார்த்தா அவன் குடும்பம் இப்படி போயிடணும், இவன் குடும்பம் இப்படி அழிஞ்சிடணும் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒப்பாரி, ஒரே கிரிமினலாக யோசனை, சிந்தனைகள் இது எல்லாமே அவர் ஆசீர்வாதமாக கனவில் காண்பதை ஆசீர்வதிக்கும் போது டிவியில வர விஷயத்தையும் ஆசீர்வதிச்சு தரும். அப்படியே உங்க வீடு அமையட்டும் அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அப்பங்கும் போது அந்த இறைவன், தேவர்கள், தேவாதிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்ற அந்த அவச்சொற்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் இருந்தால் அதெல்லாம் ஆச்சுன்னா நம்ம வீடு என்ன ஆகும்? நிர்கதியாக மாறிவிடும். அதனால அந்த மாதிரி சமயங்களில் சாயங்காலம் அந்தி சாயும் நேரத்தில் தயவு பண்ணி டிவியில் அவசகுணமான ஒரு விஷயங்கள் எதுவும் நடந்தாலும் அதை பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்க்காமல் கடவுள் பக்தி பாடல்கள், கடவுளை பற்றிய விஷயங்கள் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல, கணவன் மனைவி ஒரு ரொமான்டிக் சாங்ஸ் கூட நீங்க வச்சுக்கோங்க. அதுவும் கூட கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த சீரியலை வைத்து அவதூறான வார்த்தைகளை வைத்து அதை கேட்டு அதை வீட்டுக்கு பயனற்ற முறையில் இருக்கும். அதனால அது பண்ணாதீங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இந்த அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது அதாவது அது அஸ்வினி குமார்கள் என்னன்னா அஸ்வினி குமார்கள் அந்த இடத்துல நிறைய வருவாங்க. எப்பெல்லாம் வருவாங்கன்னா
அதிகாலையில் வருவாங்க, ஈவினிங் நேரம் வருவாங்க. அதனாலதான் அதிகாலையிலும் குழந்தைங்கள படிக்க சொல்லுவாங்க. ஈவினிங் கொஞ்ச நேரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே விளையாண்டுட்டு சூரிய ஒளி அஸ்தமனம் ஆகும்போது வீட்டுக்குள்ள வந்துடணும். வந்தோடனே கை கால் அலம்பிட்டு படிங்கம்பாங்க. அப்பதான் யார் அஸ்வினி குமார்கள் வருவாங்க. வரும்போது அவங்க அப்படியே ஆகட்டும். அதாவது ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிற ஒவ்வொன்னுமே நம்மளுக்கு ததாஸ்துவாக மாறட்டும் அப்படிங்கிற மாதிரி ததாஸ்துங்கிறது அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த அஸ்வினி குமார்களுடைய ஆசீர்வாதம் வந்து நம்மளுடைய படிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். முதல்ல இந்த அஸ்வினி குமார்கள் யாரு அப்படின்னா, அஸ்வினி குமார்கள் வந்து நம்ம படிப்புக்கு மிக முக்கியமானவர்கள், இரட்டையர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த அஸ்வினி குமார்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா படிக்கிறோம், நல்லா படிச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவ்வளவு அறிவா இருப்பாங்க. படிக்கிறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தலகணம் அதிகமாக இருக்கும். ஓவரா படிச்சுட்டா தலகணம் அதிகமாயிடுச்சு, இல்லாட்டா ஓவரா படிச்சுட்டா மண்டை குழம்பி போச்சு, மூளை குழம்பி போயிருக்கான், அதிகமான படிப்பு அவனுடைய மெண்டலாக்கிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன் எல்லாமே அதிகமான படிப்பு அந்த தலையவே குறிக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தலையில் தான் எல்லா அறிவு மூளை எல்லாம் சேர்றதுனால அங்க தலகணம் அதிகமாயிடுச்சு, மூளை குழம்பிருச்சு, இதெல்லாம் ஏற்படும். அதிக அறிவாளிகள். அதனால இவங்க கிட்ட நம்ம ஏதாச்சும் ஒருத்தர் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே தலையில ஃபுல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நிறை குடத்துக்குள்ள வந்து நீங்க திரும்ப ஏதாச்சும் போட முடியுமா? எல்லாம் கீழே தான் சிந்தும். அதே போல அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஃபுல் பண்ணி தலையை ஃபுல்லா நிரப்பி கனமாக வச்சிருப்பார்கள். அவங்க கிட்ட போய் ஏதாவது சொன்னீங்கன்னா இதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு யார் சொல்லையும் நல்லதையோ கெட்டது எதையும் தலையில் வாங்க மாட்டார்கள். அதனால இந்த அஸ்வினி குமார்கள் ஒரு விஷயம் படிக்க போகும்போது தனக்கு அந்த தலைக்கணமும் தலை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் தலையை அறுத்து வைத்து அதுக்கு பதிலாக குதிரையின் தலையை வைத்து விடுவார்கள். அதாவது தலை வந்து அந்த படிச்சுட்டாங்கன்னா தலை பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால தலை பெயரக்கூடாதுங்கிறதுக்காக படிக்கிற வரைக்கும் குதிரையின் தலையை வைத்து படிப்பார்கள் அப்படிம்பாங்க. அப்ப இது எதுக்கு காரணம்? அதீத படிப்பாளிகள் தலகணத்துடன் இருப்பாங்க. அதனால தலை இல்லாமல் போயிரும். தலகணம்னா தலை இல்லாத அளவுக்கு அவங்களுக்குள்ள தலகணம், தலையில் எதுவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிற அளவுக்கு தலையில வச்சுக்குவாங்க. அப்ப தலையே இல்லாத சமயம் மாதிரி ஆயிரும் படித்தவர்களுக்கு. அதை வந்து போக்குவதற்காக அஸ்வினி குமார்கள் தலையை அறுத்து வைத்துட்டு குதிரையின் தலையை வைத்து படிப்பார்கள். அப்புறம் படிச்சு முடிச்ச பிறகு தன் தலையை வந்து அவங்க பொருத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் உண்டு. அதனால் இந்த குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு அஸ்வினி குமார்கள் பயங்கர, அதாவது குதிரையின் தலை வைத்து குதிரை தலை வைத்து இருப்ப அஸ்வினி குமார்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியசாலியாக மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் அமைவாங்க. அதனாலதான் நம்ம வந்து அந்த அஸ்வினி குமார்கள் வரும் நேரத்தில் நம்ம குழந்தைங்க படிக்க வச்சா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதீதமான தலக்கணம் உருவாகாமல் தனக்கு இதெல்லாம் தேவை அதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு படிப்பை வந்து ஈர்க்கும் சக்தியாக எல்லாத்தையும் உள்ளுக்கு இழுத்து உள்ளுக்கு வைக்கிற தன்மையாகவும் தான் இருக்கும் ஒழிஞ்சு தலையை வந்து தலகணமாக உருவாக்க விடாமல் எல்லாத்தையும் படிக்கிற சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தியாக மாறிவிடும். அதனாலதான் படிக்கிற குழந்தைங்களுக்கு அஸ்வினி குமார்கள் மிக முக்கியமானது. இந்த அஸ்வினி குமார்கள் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாம் படிப்புனால நம்ம சொல்ற ஒருத்தருடைய படிப்பை வந்து எதை வச்சு சொல்லணும்னா அவங்க பேசுற பேச்சு வழக்கில் வைத்து நம்ம சொல்லிடுவோம். ஒருத்தர் நல்ல விதமாக பேசுறாங்க, நல்ல ஒரு இதா பேசுறாங்க, கண்டிப்பா அவன் படிப்பாளி, படிச்சவன், அதனாலதான் இவன் அழகா பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால அஸ்வினி குமார்கள் வார்த்தைகளின் உச்சரிப்பை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. நீங்க என்ன வார்த்தைகள் பேசுறீங்களோ அந்த வார்த்தைகளுக்கு வந்து அவரு ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும் அப்படிம்பாங்க. அதனால் நீங்க பேசுற வார்த்தைகளை வந்து மிக கவனமாக இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பேசிட்டேன், எல்லாமே நல்ல விதமா தான் பேசுறேன் அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனால் நீங்க பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா வேற, நான் போறேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும்? ததாஸ்து, நீ போறேன்னா போய்கிட்டே இரு. அஸ்வினி குமார்கள் அந்த சமயத்துல அந்த வார்த்தையை கேட்கும்போது போறேன்னா சரி போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ததாஸ்து அப்படின்ட்டுருவாங்க. அப்போ போய்கிட்டே இருக்கிற மாதிரிதான் அர்த்தம். நான் போயிட்டு வரேன்னா போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரேன். இப்ப நான் அங்க போக போறேன் அப்படிங்கிறத விட அங்க போயிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வர்ற மாதிரி, எங்க போயிட்டு இங்க வர போறேன் அப்படிங்கறத சொல்லணும். ஏதாச்சும் இல்லைன்னா இல்லைங்கிற வார்த்தை வராமல எனக்கு இது வேணும்னு சொன்னா ததாஸ்து இது வந்துரும் உங்களுக்கு, அதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு இது வேணும், எப்பவுமே நிறைவான வார்த்தைகளாகவே வீட்டுக்குள்ள இருக்கணும். கண்டிப்பாக அப்படிங்கறது வந்து நம்ம தண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனா கண்டிப்பாகங்கிறதை விட்டு நிச்சயமாக இது கொண்டு வாங்க அப்படிங்கிறத எடுக்கணும். கண்டிப்பாக அப்படிங்கிறத வார்த்தைகளை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் நெகட்டிவான வார்த்தைகள், இல்ல, முடியாது
அப்படிங்கிற எப்போதுமே நம்ம வார்த்தைகள் வந்து வரக்கூடாது. இல்லை, முடியாது, கிடையாது, என்னால செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அது கேதுவாக உங்க வாயில் தொற்றிக்கொள்ளும். அது கேதுவாக உங்க வாயில் வரும் வார்த்தை கேதுவாக இருந்தா வருமான தடையாக உருவாக்கிவிடும். அதுவும் ததாஸ்துவாக மாறிவிடும். அதனால் அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அஸ்வினி குமார் சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால அந்த மாதிரி வார்த்தைகளும் பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது. இப்ப படிக்கிற குழந்தைங்க இங்கிலீஷ்லயே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் இல்லை. எல்லா தேவர்களும் எல்லா மொழியும் படைச்சவங்க தேவர்கள் தான். ஆனா எல்லா மொழிகளும் எல்லா தேவர் தேவாதிகளுக்கும் தெரியும். அதனால் நீங்க பேசுற இங்கிலீஷாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் அதில் நீங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் அதுவும் உங்களுக்கு அசிங்கமான உங்க வாழ்க்கையை ஆக்கிவிடும். எதை ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணீங்களோ அதுவாக நீங்க மாறி விடுவீர்கள். அதுல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதை கவனமாக பயன்படுத்தணும். முந்தியெல்லாம் சனிய, நாய், எரும மாடு அப்படி அதுவே நம்ம தவறான வார்த்தையாக எடுத்திருப்போம். இப்ப அடவிட ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் வார்த்தைகளுடைய தடிமன் வந்து ரொம்ப முக்கியமானது. வார்த்தைகள் மற்றவங்களுடைய மனசை நோகடிக்கிறது ரொம்ப 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 பலவீனப்படுத்தும். அதாவது உடல் பலவீனத்தை விட மன பலவீனம் ஒருத்தர மென்டலி வீக் ஆகும். அந்த மன பலவீனம் உங்களுக்கு சாபமாக மாறும். அதனால வார்த்தைகளுடைய அழுத்தத்தை வந்து கவனமாக பார்க்கணும். அது அஸ்வினி குமார்கள் வந்து கூட இருந்து உங்களுக்கு துணை புரிந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க கெட்ட வார்த்தைகள் பேசணும், ஒருத்தர் அபசகுணமாக சபிச்சாலும் அதை எல்லாமே அஸ்வினி குமார்கள் கவனித்துக்கொண்டே இருப்பார்கள். அது எல்லாம் உனக்கும் வரும் அப்படிங்கிறத அவர் வாழ்த்திக்கொண்டே போவார்கள். நீங்க அவங்கள வாழ்த்துனீங்கன்னா அதுவும் உனக்கே வரும். நீங்க சபிச்சீங்கன்னா அதுவும் உனக்கே வரும். அப்படிங்கிறத தான் அஸ்வினி குமார்கள் செய்வார்கள். அதனால அஸ்வினி குமார்கள் தலகணம் இல்லாமல் தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் உங்களுக்கு குழந்தைகளுடைய படிப்புக்கு தலகணம் இல்லாத செயல்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் அஸ்வினி குமார்கள் கொடுப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த வீட்டில் அஸ்வினி குமார்கள் போட்டோ இருந்து வழிபாடு பண்ணாலோ இல்லாட்டா போட்டோ அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அந்த வீட்டு குழந்தைங்கள் அதி புத்திசாலியாக இருக்கும். யார்கிட்ட எந்த வார்த்தை பேச தெரியும்ங்கிறத பகுத்தறிந்து பேசுவார்கள். அதனால ஒவ்வொரு வீட்லயும் அஸ்வினி குமார்கள் போட்டோ இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம பகுத்தறிவு தன்மை உடையவர்களாக மாறுறதுக்கு அஸ்வினி குமார்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது முழு அருள் அஸ்வினி குமார்களுடைய முழு அருளும் சக்தியும் உங்க வீட்டில் நிறைந்து இருக்கும். அஸ்வினி குமார்களுடைய எல்லா வள செல்வங்களும் சரி, அறிவும் சரி உங்களை வந்து சாரும். நன்றி, வணக்கம்.